சாப்பிட்டு இந்த உஷாராக இந்த உஷாரும் இல்லை ஒன்று. நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டிருக்க வேண்டாம், அவர் வீட்டான் வேறு. ஹாய் கைஸா, இது யாருன்னு உங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம், சிலாக்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். இவர் பேர் தான் வந்து புளூட்டோ. இப்போ இவரை நான் கையில் கொண்டு வந்துடுறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு இப்பொழுது 2வது வேக்சின் நம்ம போட போகிறோம். அதனால தான் ஐயா இப்போ ரெடியாக இருக்கார். அப்படியே ஐயா பைக்கில் தூக்கி போட்டுட்டு அப்படியே வேக்சின் போடுறதுக்கு ரெடியாகி போக தொடங்கியாச்சு. என்னால் மட்டும் அவரை கொண்டு போயிடலாது, அதனால் என் ஃப்ரெண்டையும் வந்து துணைக்கு கூப்பிட்றாங்க. அவனை எந்த சலிப்பில் நாம் போகலாமே என்று சொல்லி வந்துட்டான். ஐயாவை காலையிலேயே குளிப்பாட்டி பவுடர்லாம் போட்டு எடுத்து அதில் சரியாக மாப்பிள்ளை மாதிரி கொண்டு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி ஸ்கூல் டே, அதனால் ரோட்டில் கொஞ்சம் வாகன நெரிசல் அதிகமாக தான் இருக்குது. அதே நேரம் நாங்கள் போகிற டைம் வந்து அப்படிப்பட்ட டைமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 11:30 அப்படி இருக்கும். வெயிலை பார்த்திங்கன்னு சொன்னால் மண்டே போகிறது. போகிற வழியில் வந்து டேங்க் அப்படியே பெட்ரோல் இல்லையாமன்னு சொன்னான். ஸோ அப்படியே பெட்ரோலையும் அடிச்சுட்டு அப்படியே நம்மளோட பயணத்தை ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லி மங்களகரமாக பெட்ரோல் ஆரம்பிக்கிறோம். இதில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னென்னு சொன்னால், இந்த டைமில் ஒரு சின்ன ஒரு பபா வந்து நம்மளோட புளூட்டோவை வந்து டச் பண்ணுறதுக்கு விரும்பினாரு. பட் அந்த டைமில் நான் நினச்சேன் ஃபோன் ரெக்கார்டிங்கில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சும்மாவே ஃபோனத்துக்கு வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்துருக்கேன். அப்புறம் பார்த்து அது ரெக்கார்டிங் ஆகலை. ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த டைமில். இப்போ நம்ம வந்து நம்மளோட லொக்கேஷனை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். இன்னும் சில நொடிகளில் வந்து நம்ம அங்கே போய் ரீச் ஆகிடலாம். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஐயா என்னென்ன குளறுபடி பண்ணுறாருன்னு சொல்லி. போன போக்கில் வந்து நாங்கள் அப்படியே ஆளை கொண்டு உள்ள பெட்டில் செட் பண்ணிவிட்டு ஊசி போடுறதுக்கு ஆளை ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது அங்கே, அதனால் நம்மளோட புளூட்டோ கொஞ்சம் பயந்துட்டான். ஊசியை கண்டுலாம் பயப்படையிலும், அக்களை கண்டு பயம். அப்படியே ஊசி போட்டு முடிஞ்சதும் வந்து நாங்கள் வெளியில் வரும்போது ஒரு இன்சிடெண்ட்டை பார்த்தோம். சாப்பாடு சாப்பிட்றாங்க கீரை பூஜா. கீரை பூச்சிக்கு புளிச்செல்லாம் வாங்கி கொடுத்தேன்னா உனக்கு சேலை போத்தல் உள்ளுக்க வாங்கி கொண்டு வறுக்குனேன், குளுக்கோஸ் வறுக்குனேன். என்ன வாங்குறேன் எத்தனை நாள் சாப்பிட்றாங்க? ஒரு 6 நாள் பகுத்தால் ஒன்றுதா உண்டு. நல்லா தான் சாப்பிடுது இந்த உஷாராக தான் இந்த உஷாரும் இல்லை உண்டு. என்ன கடைசியாக சாப்பிட்டது என்னட்டு? மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பயங்கர சவுண்ட் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. என்னடா சத்தம்ட்டு மேலே கேமராவை தூக்கி பார்த்தா மேலே ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் இருந்து பாருங்க. நாங்கள் உள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. திரும்ப டாக்டர் சொன்னாங்க அந்த கூடு வந்து சரியான கண்டிஷனில் இல்லை, போனீங்கன்னு சொன்னால் உங்களோட கதை காலின்னு சொன்னாங்க. உடனே நாங்கள் பைக் எடுத்துகிட்டு அப்படியே திரும்பிட்டோம். இல்லாட்டி கிட்டத்தில் போய் ஷூட் பண்ணியிருக்கலாம். பட் நம்மளோட சிச்சுவேஷன் கவலைக்கிடமாக போயிடுவோன்ற ஒரு காரணத்தினால் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். இப்போது நம்மளோட புளூட்டோவுக்கு ஊசி போட்டு முடிஞ்சு ஆள் வந்து பிராக்கு பார்த்துட்டு வளைச்சி நடக்குதுன்னு சொல்லி. ஐயாவுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், பைக்கில் வர்றவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அந்த எதிர்காற்று வந்து அவருக்கு வந்து செட் ஆகாது. அவரே காற்றுனாலே கொஞ்சம் அலர்ஜி. நாங்கள் என்ன செய்கிறோன்னு சொன்னால், சும்மா வர்ற மூக்கில் வந்து சும்மா ஊதுனாங்க. காற்று அடிக்க அவர் வந்து எங்களுக்கு குறைப்பார். அவருக்கும் காற்றுக்கும் வந்து இதெல்லாம் பொருத்தம். அதனால் கஷ்டப்பட்டு வர்றார். பார்த்தீங்கன்னா தெரியுமே உங்களுக்கு, என்ன மூஞ்ச பார்த்துட்டு வந்துட்டுருக்கார். இவரை கொண்டு வீட்டு செய்கிறது பெரிய பாடு. இங்கே பாருங்க என்னென்ன செஞ்சு வரான்னு சொல்லி நல்லா புதினம் பார்த்து வரான். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அந்த காற்று தான் அவனுக்கு சிக்கி. அங்கே வந்து ஆஃபீஸில் வந்து புளூட்டோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ஃபஸ்ட் டைம் அப்படி தான் டாக்டர் வந்து ஆளை தூக்கி வச்சு கண்ணத்தெல்லாம் கிள்ளி விளையாடுங்க ஜப்பின்னு சொல்லி. இன்றைக்கி வந்து அடிஷனல் ஆட்கள் இருந்தாங்க. அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அதில் ஃபோனில் எல்லாம் ஃபோட்டோ பிடிச்சி சரியான ஃபேன் பேஸ் கூட நம்மளோட புளூட்டோ இருக்காங்க. இருந்தாலும் நம்மளை விட நம்மளுடைய புளூட்டோவுக்கு ஃபேன் பேஸ்ன்றது வந்து கிட்டத்தட்ட கூடத்தான். ரோட்டில் கொண்டு போகும்போதெல்லாம் போகிற வர பிள்ளைகள் எல்லாம் புளூட்டோ பார்க்குறாங்களே தவிர என்னையோ அடி பண்ணையோ பார்க்குற மாதிரி இல்லை.
நீ வேறு என் கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கானே வந்து உனக்கு இந்த காற்று வந்து மூக்கலரி வாயால் வருதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே இவனை கையில் வச்சுட்டு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கையில் இவனையும் மறு கையில் கேமராவையும் பிடிச்சிட்டு ஒரு பேலன்ஸ் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன பயம்னு சொன்னால் அந்த கையில் இருக்க கேமரா வந்து ஓவர்டேக் பண்ணுற வாகனங்களால் தட்டுப்பட்டு விடுமோன்றது தான் நமக்கு ஒரு பயம். அப்படி ஒரு பயத்துலேயும் ஒரு வீதியிலையும் நான் இப்போ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னென்னு சொன்னால் அவரை கொண்டு வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். அது வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஓடி விடாமல் எங்களோடு தொடர்ந்து பயணியுங்கள். ஆளுக்கு ஊசி போட்டு வந்தாச்சு. நம்ம ஆள் வந்து இப்போ டயர்டில் இருக்கார். அவர் வந்து உள்ளே ஒன்று விட்டாச்சு. இதான் வந்து ஐயாவுக்கு ஊசி போட்ட அந்த புக் தந்தவங்க. ஃபைனலி அந்த ஊசி போட்டிருக்காங்க. ஒரு அத்தாட்சி பத்திரம் மாதிரி ஃப்ரண்ட் பேஜில் வந்து அவர் நேம், திரும்ப அப்புறம் ப்ரீட், அதுக்கப்புறம் செக்ஸ் எல்லாம் அவர் டேட் ஆஃப் பர்த் கூட எழுதியிருக்கு பாருங்க, பாஸ்போர்ட். இதான் வந்து அவர் ஊசி போட்டதுக்கான அந்த சிக்னேச்சர் வச்சு அவங்க ப்ராங்க் பண்ணியிருப்பாங்க. அந்த போட்ட வெக்சின்ட வந்து ஸ்டிக்கர் வந்து விட்டுருப்பாங்க. அப்படி இது வந்து மாதம்ல நம்ம போட வேண்டியிருக்கும். அதுக்கெல்லாம் இடம் விட்டுருவாங்க. இதோட நம்ம வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில்